குண்டால சுட்டு வச்சிட்டோமா பிள்ளைங்க போக வர தின்னுட்டே இருக்குங்க. இது உடம்புக்கும் கெடுதல் இல்லை, அதனால தான் இதை போட்டு வச்சிருக்கிறேன். அதை குளுக்க தேங்காய் பர்பியை சூப்பராக பீஸ் போட்டாங்க. பார்த்தா மைசூர் பாக்கு பர்பி மாதிரி இது. இங்க 10 இருக்கும். நான் 2வது திங்கும் போதே ஒரு 8வது தின்னுட்டு பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. போ 2 தான் தின்னு. நொங்கு நோண்டி திங்க தெரியலன்னு நொங்க பாருங்களேன் எப்படி வெட்டி வச்சுக்கிறாங்கன்னு. சூப்பரா இருக்குது பழம். ஆனா எல்லா பழமுமே பழுத்து இருக்குது பாருங்க. உளுந்தோனே உடைஞ்சு போச்சு. மில்க் ஷேக் மாதிரி இருக்குது. திக்கா இருக்கு பால். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். விடுமுறையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க. அது என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்கிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நீங்கள் இப்போ நான் முறுக்கு காட்டும் போதே தெரிஞ்சிருக்கோம் முறுக்கு சுட போகிறேன் அப்படின்னு. முறுக்குன்னு தான் சுட போகிறேன், கூட இன்னொன்று செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெள்ளை மாயா வந்திருக்காங்க. வெள்ளை மாயா வந்தாவே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று பலகாரம் செய்ய ஆரம்பிச்சுக்குவோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா தேங்காய் பர்பி. ஏன்னா டெய்லிக்கும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதா இருக்குது. அதுக்காகவே இன்றைக்கி தேங்காய் பர்பி எங்கள் வீட்டுக்கார் வேணும்னாரு. ஆனால் நிச்சயமாக அவருக்கு கொடுக்க போகிறது கிடையாது. ஏதோ ஆசைக்கு ஒரு பீஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். தேங்காய் பருப்பி செஞ்சுட்டு அது கூட பிள்ளைங்க டிவி பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு முறுக்கு சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முறுக்குக்கும் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 படி அரிசி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 6 தேங்காய் திருகியாச்சு. 6 தேங்காய்க்கு ஒரு 3 படி அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு 3 படி சர்க்கரையை போட்டு இப்போ பாகு காய்ச்சிட்டு இருக்காங்க. நல்லா பாகு பதம் வந்தோடனே இந்த தேங்காய் எடுத்து கொட்டி அது கூட கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை போட்டு அரை கிலோ பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக ஆக்கி சளிச்சு கொண்டு வந்திருக்கோம். ரெண்டையும் எடுத்து போட்டு சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் தட்டி வச்சுருக்கோம். நல்லா நுணுக்கி நைஸாக வச்சுருக்கோம். அதையும் போட்டு அப்படியே பருப்பி பிடிக்க வேண்டியதுதாங்க. இது நம்ம கிராமத்து சைடு செய்கிற பர்பி, தேங்காய் பர்பி. சரி, பிள்ளைங்க லீவில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்காக ஏதாவது செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு இதுக்கு மேலே தேங்காய் போட்டு கலரணும். எல்லாம் அடுத்தடுத்து எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் நான். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தேங்காய் பருப்பி செய்கிறதுலாம் தெரியும். அதனால தான் நான் உங்களுக்கு ரெசிபி எதுவும் சொல்லலை. சரிங்களா? சரி, சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அடுப்பு, ராக்கெட் அடுப்பு. எங்கள் ராக்கெட் அடுப்பு மண் அடுப்பு தாங்க. அதில் சரி கீழே டைல்ஸ் வச்சா வெடிச்சிரும், 4 செங்கல் வச்சுக்கங்கன்னு சொன்னீங்க போன ட்ரிப்பை. அதனால தான் 2 பக்கமும் செங்கல் வச்சு நடுகாண்ட இரும்பு தகரத்தை போட்டாச்சு. இதுக்கு மேலே கீழே சூடு போகாது இல்லைங்களா, அதனால் அந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக வெளியிலேயே விறகடுப்பு வச்சு இப்போ பலகாரம்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. சிலிண்டருக்கு நம்ம உண்மையாலுமே இப்போ எங்கள்கிட்ட அடுப்பில் இருக்கிற சிலிண்டர் தான் இது. நம்ம மறுபடியும் தீந்துருச்சுன்னு எழுதி வச்சா 45 நாள் ஆகுங்கிறாங்க. அதுக்காக தான். போதுமா? எல்லாமே கொட்டிட்டேன். அவ்வளோதான். இதில் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் இது ரெண்டுமே ஊற்றிருக்குறோம். ஏன்னா தேங்காய் பருப்பிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, எங்கள் வீட்டில் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால நெய்யும் ஊற்றியாச்சு. இன்னும் மேலே வெள்ளையாக நுரைச்சிட்டு வரும் அப்படியே. அப்போ தான் எடுத்து கீழே ஊற்றுவாங்க, பிளேட்டில் ஊற்றுவாங்க, கீழே இல்லை. பொறுன்னு வரும். இந்த பொங்கிட்டு வருது பாரு அந்த இது. அதை குளுக்குறேன். குளிக்க விடு, தள்ளி விடுங்க. இதை தள்ளு. அடுத்ததான் நம்ம செய்கிற பலகாரம் முறுக்குங்க. ஏன்னா லீவில் இருக்கிற பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் அதுதான் முறுக்கு செஞ்சு கொடுக்குறோம். நம்ம நார்மலாகவே நம்ம ஊருங்களில் ஒரு பலகாரம் வேணும்னா அது முறுக்கு, தட்டுவடை, அதிர்சம் இதெல்லாம் தான் செஞ்சு கொடுப்போம். அதனால தான் முறுக்கு ஆரம்பிச்சு. இதுதான் குண்டால சுட்டு வச்சிட்டோமா பிள்ளைங்க போக வர தின்னுட்டே இருக்குங்க. இது உடம்புக்கும் கெடுதல் இல்லை, அதனால தான் இதை போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்ததான் செய்கிற பலகாரம் முறுக்கு. ஓகே,
தேங்காய் பர்பியை எல்லாத்தையும் பீஸ் போட்டு வச்சாச்சுங்க. நைட்டே எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சிட்டோம். காலையில் தான் எல்லாத்தையும் பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்தோம். பார்க்குறதுக்கு அப்படியே மைசூர் பாக்கு மாதிரியே இருக்குதுங்க. சூப்பராக டைமண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பாகம் பிரிச்சிட்டோம். ஒன்று வந்து வினிஷாவுக்கு, ஒன்று வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு, ஒன்று அவங்க தம்பி வீட்டுக்கு 3 பாகமாக பிரித்து வச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டேன். பர்பி கொஞ்சம், அதுக்கப்புறம் முறுக்கு கொஞ்சம், இவங்களுக்குமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முறுக்குன்னு சொல்லி பிரித்து கொடுத்தாச்சு. மொத்தத்தில் இருக்கிறதுல எல்லாத்தையும் சுட்ட எல்லாத்தையுமே பிரித்து எங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். என்ன வந்து காடை முட்டையாட்டம் வாங்கிட்டுறேன். துக்கு துக்குலி உண்டு போஸ்ட் சாக் இது வாட்டர் மெலனா வாட்டர் மெலன் தான் வேணும்னு இருக்கா. அவன் எடுத்தாச்சுன்னா துத்து எடுத்தோம்னா சொல்லிட்டு இங்கே போட்டு எங்கேயும் எடுத்து. இது வந்து நம்ம இட்லி மாவு தண்ணிங்க. இட்லி மாவை வந்து இதில் ஊற்றி வச்சுருக்காங்க. இதில் வந்து நல்லா ஒரு பக்கெட் தண்ணி அளவு ஊற்றி நல்லா கலக்கி விட்டு நம்ம குண்டு மல்லி செடிக்கு, சன்னமல்லி செடிக்கு, இல்லை நம்ம எந்த செடிக்கு வேணாலும் நல்லா கலக்கி விட்டு ஊற்றி விட்டுறலாம். ஒரு 2 நாள் ஊற்றி 2 நாள் ஆச்சு ஊற்றி வச்சு, பிடிச்ச மாவு இட்லி மாவு ஊற்றி வச்சு அதுலேயே ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணி கலந்து நம்ம செடிக்கு ஊற்றி விட்டுறலாம். இதெல்லாமே நமக்கு செடிக்கு ஊற்றினா அது நல்லா சூப்பராக அதுங்களுக்கு வந்து சத்தாக இருக்கும். அதுக்கு தான் அப்படி ஊற்றுறேன். இன்றைக்கி நான் வருங்க இட்லி மாவை வந்து தண்ணியை கலந்து விட்டு ஊற்றுறேன். நீங்களுமே இட்லி மாவுலாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அது எங்கள் ஊர் பக்கம் என்ன பண்ணுவாங்க, இட்லி மாவை தொட்டு பாத்திரமே விளக்கிடுவாங்க. அப்படி தான் விளக்கி விடுவாங்க. அதனால் இட்லி மாவுலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி கீழே ஊற்றிடாதீங்க. இன்றைக்கி இந்த மாவை நல்லா தண்ணியை கலக்கி செடிக்கு ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு பக்கெட் அளவு கலந்தாச்சு. இதுலேயே 2 பக்கெட் கலந்துட்டேன் தண்ணி. நல்லா தான் இருக்குண்ணா. போதும், இப்படி இதையும் எடுத்து ஊற்றி விட்ருங்க. செடி சுற்றி ஊற்றி விட்ருங்க. பக்கத்தில் தான் ஊற்றலாம், இல்லை கொஞ்சம் தூரமாக கூட ஊற்றுங்க. வேறு எல்லா பக்கமும் இருக்குது இல்லை இல்லை எல்லாமே இதுக்கு ஊற்றி விட்ருங்க. இன்னொரு நாளைக்கு வர மாவா வேறு செடிக்கு ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செடிக்கு ஊற்றலாம். அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக ஊற்றிட்டோமா அப்போ நம்பிடும். இப்போ பாருங்கள் தண்ணி கட்டுறோம். அங்கே தண்ணி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்போ தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே வந்து பாஞ்சு அப்படியே நம்பி போயிடும் அப்படியே. அப்போ இது ஃபுல்லாக தண்ணி பாஞ்சு நின்றுக்கும். நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன். அதை உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத. திருச்செங்கோட்லேருந்து நமக்கு ஒருத்தர் கொண்டு கொடுத்தாங்க, கலாக்கா கொண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த செடி தான் இது. இந்த செடி என்னமோ துளுர்னு வைக்கல, ஆனால் இது பாருங்கள் நல்லா துளுர் வச்சிருச்சு. சூப்பராக இருக்குல்ல துளுர், பார்த்தீங்களா நல்லா வச்சிருச்சு. ஆனால் இது வந்து ரவுண்டு ஒரு வேறு தான். இது ஒன்றும் பெருசாக வேர் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த செடி நல்லா வேரோட தான் கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் துளுர் வைக்கல பாருங்கள். இது துளுர் வைக்குமா வைக்காதா தெரியல. ஆனால் 2 செடியில் ஏதோ ஒன்றாவது பொழைச்சா போதும்னு நினச்சேன். பரவாயில்ல, இந்த செடி நல்லா துளுர் வந்துருச்சு. இது எப்படியே தப்பிச்சுக்கும், போதும். ஏதோ ஒரு செடி தப்பிச்சிச்சுன்னா கூட போதும் இல்லைங்களா. இது ஏதோ நல்லா வித்தியாசமான குண்டுமல்லி செடி அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க என்கிட்ட. இந்த ஒரு செடி பொழைச்சி வந்துருச்சு. நல்லா பெருசாக காப்பாற்றிடலாம். இன்றைக்கி ஒரு சிறப்பான அறுவடைக்கு தான் போயிட்டுருக்கோம். நான், என் பையன், என் தம்பி வீட்டு பையன், இத்தனை பேர் போயிட்டுருக்கோம். அது என்ன அறுவடை அப்படின்னாக்கா, நம்ம மில்க் ஃப்ரூட்டை அறுவடை பண்ணலான்னு போயிட்டுருக்கோம். பாதி காய்க்கு மேலே நம்ம அணிலும் நம்ம வவ்வால், அணிலை விட வவ்வால் தான் முதல்ல சாப்பிட்ருச்சாங்க. பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே காயவே சாப்பிட்ருது. திருடனுக்கு அந்த தாத்தா தான் ஒரு பழமொழி சொன்னார், எறும்புலாம் இருக்குது தான் தம்பி, திருடனுக்கு மசுறு கடிச்சா கூட லாபம் தானா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஒரு பழமொழி. அதனால் காய் கடிச்சா கூட அதுக்கு லாபம் தான். மரம்லாம் காஞ்சி போய்க்குதா? ஆஹா, ஏவா இருக்கும்? தண்ணி தான் இவ்வளோ விடுறோமே என்ன இப்படி இல்ல. மரத்தை நம்ம இந்த கொஞ்சம் நிழல்பாங்கான இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பாக்கு மரத்துக்கு அடியில் வச்சேன்ல, அதுதான் பெரிய தப்பா போயிருச்சு. இப்போ என்னன்னா, ஒன்னா இதை சுற்றி இருக்கிற பாக்கு மரத்தை வெட்டணும், இல்லையே இந்த மரத்தை விட்டுறணும். நம்ம 2ல் ஏதாவது ஒன்று பண்ணணும். எப்படிங்கண்ணா? சுற்றி வெட்டினா 5-6 மரம் போயிடும்.
பாரு எத்தனை காய் கீழே கிடக்குதுன்னு பாரு. அண்ணா அங்க ஒரு கிளையில கீழே அவ்வளவு தொங்குனுச்சு, நான் பாக்குறேண்ணா. பச்சை காய் வச்சு சாப்பிட்டுருது. இந்த கிளை தான் நிறைய தொங்குச்சு. கிளையே காணும் என்ன பச்சை இதை ஒரு கிளையே தொங்குனுச்சுன்னா அவ்வளோ காய் தொங்குனுச்சு. அந்த அதில் இருக்கிறது அத்தனையுமே அறுத்து விட்டுறா. மேலே இருக்கிற தொங்குறது அத்தனையுமே அறுத்து விட்டுரு. அங்கே நல்லா காய் தொங்குது நிறையா. பசங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கழுத்து வலி எடுத்துக்கும். காட்டுற காய மொத்தமாக இவ்வளோ காய் தாங்க வந்திருக்குது. நான் இன்னமும் இது மாதிரி 4 மடங்கு காய் கூட பறிக்கலாம். ஆனால் எல்லா காயுமே பறித்த காய் எல்லாமே வந்து சொத்தக்காயாக இருக்குது. சொத்தக்காய்னா கொஞ்சம் கொஞ்சம் இது கடிச்சிருக்கு. ஆமாம் கடிச்சிருக்குது. என்னை கேட்டால் இன்னும் 10 நாளைக்கு முன்னாடியே பறிச்சிருக்கணுங்க. நல்லா கனிஞ்சிருக்குது பழம். அதனால நான் முன்னாடி பறிச்சிருக்கணும். சும்மாவே ஹீட்டராட்டங்குது. இதுக்குள்ள காட்டுக்குள்ள காத்தே இல்லாம அவனுக்குள்ள வேக வச்ச மாதிரி எங்களை வேக வைக்க சூப்பராக இருக்குது பழம். ஆனால் எல்லா பழமுமே பழுத்துருக்குது பாருங்க. உளுந்தோனே உடைஞ்சு போச்சு. இது இப்பயே போய் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். வாங்கடா கலப்பாக்குறீங்களா ஜூஸ்? கியாமா 2 பசங்க சேர்ந்தாக்க சேட்டை அப்படிதான் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுங்க. ஆனால் நான் தெரியாமல் இந்த பலாமரத்துக்கல்ல வச்சுட்டேன். பலாமரத்துக்கு இந்த மரத்துக்கல்ல வச்சுட்டேன். நானே வெயிலுக்கு வராமல் போயிருமோன்னு நினச்சி இதுக்குள்ளே வச்சுட்டேன். நல்ல காய் நிறைய காய் காய்க்குது. ஆனால் இப்படி பண்ணுது வவ்வால். என்ன பண்ணுறது? வலை போடுறதுக்கும் வழி இல்லை. சரி ஓகே. இந்த மரத்தையும் வெட்ட முடியாது. பார்க்கலாம். இன்னொரு மரம் வந்து வெளியில் வச்சிடலாம் கீழே வீட்டுக்கு முன்னாடி. வேணா அப்படி தூக்கலாம். சரோஜிட்ட கூட தூக்கிக்கிட்டோம். நீ ஒன்று தூக்கி அவன் ஒன்று தூக்கிக்கிட்டோம். ஓகே இது ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் கொண்டு போய். எல்லா பழத்துலேயுமே வவ்வாலோடைய இந்த கோடுங்க காலோட அச்சு இருக்குது பாருங்களேன். எல்லா பழத்துலேயுமே இருக்குது. ஒரு பழத்தை விடாமல் பாருங்கள். கீறி 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 கால் வச்ச அச்சுங்க இருக்குது. வவ்வாலை எப்படி தான் கட்டுப்படுத்துறதுனே தெரில. அதில் ஒரு 2 பழத்தை எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி விகாஸுக்கு. இதில் ஒரு 2 பழத்தில் ஜூஸ் போட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். உள்ளார சப்போட்டா பழத்தை எப்படி கொட்டைங்க இருக்கோ அப்படி தான் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். இந்த சதப்பை எடுத்து போட்டு பால் ஊற்றி நம்ம அரைச்சி சாப்பிட வேண்டியது தான். இப்போ வந்து நல்லா பழுத்துச்சுன்னா பாருங்கள். சுற்றிலையும் பால் எதுவும் வர்றது கிடையாது. நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இது கூடயே நீங்கள் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு அடித்து சர்க்கரை போட்டு வச்சுட்டோமாக்கா அதுதான் ஐஸ்கிரீமு. எல்லாத்தையும் நோண்டி போட்டேன் பாருங்கள். இந்த சதப்புக்குள்ள வந்து அப்படியே எடுத்து போட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். நான் சர்க்கரை எதுவும் போடலிங்க. வெறும் பால் மட்டும் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா விகாஸ்க்கு வந்து தேன் ஊற்றி கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் சர்க்கரை போடல. அப்படியே அரைச்சிடலாம். நல்லா மிக்சியில் அடித்தோன்னே இவ்வளோ வந்திருக்குது. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேன் விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை வேணாலும் சர்க்கரை போட்டு கூட அடிச்சுக்கலாம். சரி நம்மக்கிட்ட தேன் இருக்கிறதுனால தேன் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை கொண்டு போய் நல்லா கலக்கி விட்டு விகாஸ் போட்டுருங்க. நல்லா மில்க் ஷேக் மாதிரி இருக்கும். அப்படியே இதுதான் வந்து மில்க் ஃப்ரூட்டோடைய ஜூஸ். எனக்கு ஐஸ்கிரீம் மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நல்லாக்குதா தம்பி? மில்க் ஃப்ரூட் ஜூஸ். மில்க் ஷேக் மாதிரி இருக்குதுன்னு திக்கா இருக்கு. பால் தேன் எச்சா ஊற்றிட்டு இருக்குது. மில்க் ஷேக் பாலில் வந்து பாலே திக்காக இருக்கும். அதை விட இது பழத்தை போட்டு அடிச்சோன்னா இன்னும் நல்லா திக்காக இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற நொங்கு அத்தனையுமே நீ சாப்பிடுவீங்க சா. ஒன்று நொங்குலாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது. சாப்பிடு. எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிடு. என்ன பற்றி அந்த கத்திக்கு சரக்கு சரக்குன்னு வருது. அங்கே நொங்கே கிடைக்கிறது இல்லை.
அப்படியே கிடைச்சாலும் ஒரு நொங்கு 10 ரூபாயாம். இது பாரு எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்குது. அது உங்க அம்மா ஏன் நொங்கு செடி போட்டுக்கிறாங்கன்னு கேட்டாங்க. தெரியல என்ன. இதுதான் நொங்கு மரம். இதுல இருந்தா எடுத்தீங்க? இதுல நமக்கு வராது, நமக்கு இன்னும் 5 வருஷம் ஆகணும் பாருங்க. நம்ம சொன்னேன் பக்கத்து கட்டுக்காரங்களாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. அவன் நொங்கு மரத்துலமா எங்க மாமியார் வீட்டு எதிர்த்தாப்புல நொங்கு மரம் இருக்குது. இவ்வளோ இருக்குது, பறிக்க ஆள் இல்லாம அது மேல மரத்துல சும்மா இருக்குது. ஏன் ஆள் கூட்டிட்டு போய் பாருங்க, நீங்க சும்மா கீழே நின்று சல்ல போட்டு கூட பிக்கலாம்ல. அதுதான் 2-3 நாள்ல பிச்சு வைக்கிறேன்னு பிரேம் சொல்லிக்கிறான் ஊருக்கு எடுத்துட்டு போக. எனக்கு வேணாம்டா, நான் இப்பதான் டீ சொல்லியிருக்கேன். நீ நோண்டி சாப்பிடுவீங்க, எவ்வளோ நோண்டி சாப்பிட முடியுமோ சாப்பிடு. டீ சொல்லிக்கிறேன்னு சொல்றேன். முதல்ல அதை சாப்பிட்டு அண்ணா வரணும் வரனாரா? அப்ப இந்த 2 கொலையும் பத்தாதே. முதல்லயே எங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா இது 2 கொலையும் பத்தாதே. இளநீ 2 மரத்துக்கு நான் அவர்கிட்ட ஐயோ இது திங்குறாரேன்னு நான் பயந்து சீக்கிரமா திம்பேன். இங்க 10 இருக்கும், நான் 2வது திங்கும் போதே அவர் 8வது தின்னுட்டு பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுப்பா, 2டே தான் தின்னு முடிஞ்சதுன்னு விட்டுட்டு போயிடுவேன். எடுப்பா அப்படி வச்சு அந்த இந்த கொக்கைன்னு இப்படி வச்சு அப்படி உரியிற மாதிரி படத்துல காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி வைப்பாரு. அவ்வளவு போயிடுவேன் அப்படின்னு பாப்பேன். நான் அப்பதான் உட்காந்து குத்தி நோண்டிக்கிட்டு இருப்பேன். நொங்கு நோண்டி திங்க தெரியலன்னு நொங்க பாருங்களேன் எப்படி வெட்டி வச்சுக்கிறாங்கன்னு. அப்போ கூட நோண்டி திங்க தெரியல இந்த பிள்ளைக்கு. இப்பயாவது நோண்ட தெரியுதா வினிஷா? பாரு ஸ்பூனை போட்டு இப்படி வச்சு நோண்டுற நீங்களாம் எனக்கு வந்து அட்வைஸ் தராதீங்க. இல்லை நான் கையில நோண்டி திங்கிறேன் பாருதா. இப்படி வச்சு ஒரு நோண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே நோண்டி வந்துடும். ஓகேவா? அவ்வளோ சூப்பராக ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வெட்டி கொடுத்துட்டு அப்படி ஆயினாரு. அதனால் சாப்பிட்ற இப்போ இங்கே இருக்கிற டேபிள் மேலே இருக்கிறது அத்தனை நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும். ஓகே ஓகே சொல்லு. ஓகே. வந்து இப்போ தண்ணியில் குதிக்கிறதே டெய்லி ஒரு பழப்பாக வச்சுட்டு இருக்கிறீங்க. அவன் ஒன்று அடிச்சுட்டு அவன் நீந்திட்டு போயிடுவான். நீ என்ன பண்ணுவ? மாட்டிக்குவிய? போய் வராடா. இன்னும் தள்ளிப்படா, பின்னாடி படா, வரமாட்டான். பின்னாடி படா. இந்த பக்கமே நான் வரமாட்டேனே. இந்த பக்கத்துல அந்த பக்கம் போறதுக்கு செவத்தை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான். இப்ப தெரியுதா ஏன் நீச்சல் கத்துக்கலன்னு வருத்தமாக்குதா? இப்ப கூட நீ கத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இழுத்துட்டு போடா நடுக்கான இழுத்துட்டு போடா. பீக்கங்காய் கொடி பாரு எவ்வளவு பெருசா படந்துக்குதுன்னு. பந்தலை தாண்டி இந்த சைடு வந்துருச்சு, அந்த சைடு வந்துருச்சு. மேல தென்னை மரத்துக்கு ஏறுது பீக்கங்குடி. சூப்பர், நல்லா பூ பூத்துருக்குது நிறையா. தண்ணி மேலாம் தெளிச்சு விடுறோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சம்மருக்கு நாங்கள் இந்த மாதிரி தாங்க எங்கள் உடம்பை கூல் பண்ணிக்கிறோம். நீங்களுமே எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி உடம்பை கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க. நல்லா நொங்கு சாப்பிடுங்க, இளநீர் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஏன்னாக்கா எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு வெயில் அடிக்குது. அதனால் அதுக்கு தகுந்தபடி உடம்பை கூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.